சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. நெருப்பு யாரு கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க முதல்ல. யாருக்கு ஹலோ என்ன பேச ஆயா என்னங்க சார் அங்க வந்து கொஞ்சம் கொடுத்தாரு நீ கொஞ்சம் போட்டோ எடுப்பா. இங்க நான் தேடாமல் இருக்கிறேன். போட்டோ அங்கிள் எடுத்தாங்கப்பா. நம்ம மொபைல் நம்ம மொபைல் எடு. சார் நீங்க வாங்கல ஆமா அப்படியா ஃபுல்லா இது ஃபுல்லா கவர் பண்ணாங்க. நாளைக்கு போடுங்க போட்டோ போடுங்க அந்த போட்டோ போடுங்க. நீங்க தம்பியா? இவங்க அக்கா அவங்க டைட் பண்ணிக்கிறேன் பாருங்க. சின்ன ஒரு ஆணி வச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே விடுங்க, அப்படியே போதும் விடுங்க. வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட தோழர்களுக்கு சாவு கண்ட தோழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். சட்டம் தந்த அம்பேத்கருக்கு சட்டம் தந்த அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். பண்பாட்டு தலைவர் பண்டிதருக்கு பண்பாட்டு தலைவர் பண்டிதருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். இந்துத்துவத்தை எதிர்த்த போராளி இந்துத்துவத்தை எதிர்த்த போராளி பெரியாருக்கு வீர வணக்கம் பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். காசி அம்மாவுக்கு வீர வணக்கம் காசி அம்மாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். காசி அம்மாவுக்கு வீர வணக்கம் காசி அம்மாவுக்கு வீர வணக்கம். ஒரு நேரடியா கொண்டு போய் அவர்கிட்ட குத்துட்டு வரணும் அந்த உறவுகிட்ட அப்படின்னு நேரடியா வந்து நேரங்காலம் பார்க்காங்க. இந்த உறவு முறை குறித்து ரொம்ப நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தோழர் வந்து நாங்க ஒரு நிகழ்ச்சியே பண்ணலாம்னு இருந்தோம் நைட்ல. யுவத்துடைய சூழல் எனக்கு அவர் சொன்ன சூழல் வந்து முடியாததுனால இந்த நிகழ்வு நடந்துருது. அடுத்த வருடம் உண்மையே வந்து ஒரு சிறப்பா இந்த நிகழ்வை யாருக்காவது ஒரு படிக்கிற பசங்களுக்கு ஒரு உதவியா இந்த நிகழ்வு நடத்தி ஒரு நிகழ்வு நடத்தலாம். தொடர்ந்து நாம வந்து இந்த தாய்மையை நாம் போற்றுவோம். அம்மாவுக்கு வீர வணக்கம். வெப்ப பிரதேசம். இந்த வெப்ப பிரதேசத்துல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கருத்தரிப்பு மையங்கள் வந்திருக்கு. ரொம்ப கொடுமையா இருக்கு. எங்க பார்த்தாலும் குழந்தை பிறக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த வெப்பத்தை உடம்புல இருந்து தணிக்கணும்னு சொன்னா வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பெண்களுக்கெல்லாம் முறையா மாதவிலக்கு நடக்கும். வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஆண்களுக்கெல்லாம் உயிரணுக்கள் பிரச்சனையே வராது, ஆண்மை பிரச்சனையே வராது. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்வாதத்தில் இருந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு பெரிய நவீன மருத்துவர்கள் வந்துட்டு நம்ம ஒட்டுமொத்தமா முயற்சி கட்டுட்டாங்க. டாக்டர் கிட்ட போனா அவர் என்ன சொல்றாரு, குழந்தை பெற்ற பெண்மணி போனா என்ன சொல்றாரு, செலவு மருந்துலாம் சாப்பிடாதுமா,
சாப்பிட்ட உடனே சூடாயிடும். நம்ம அதை தான் சாப்பிட்டு நம்ம அப்பா அம்மா நம்மள அப்படிதான் வளர்த்தாங்க. இன்னைக்கு செலவு பண்ணி சாப்பிட முதல்ல அதில் வச்சுருவாரு வேட்டு டாக்டர். அப்ப நீங்க குழந்தைங்க ஏதோ பிரச்சனை நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும். எல்லாத்துக்குமே நவீன மருத்துவம் நவீனம் போயிட்டு இயற்கையை விட்டு விலைக்கு ரொம்ப தூரம் வெளியே வரோம். இதன் காரணமா நம்ம நிறைய நோய்வாய்ப்படுறோம். அந்த மாதிரிலாம் பழையதுக்கு நம்ம திரும்பணும். மீண்டும் அந்த கூழ், அந்த கம்மங்கூழும், மீண்டும் அந்த சோள பொரியும். குழந்தைங்களுக்கு இப்போ சோள பொரி என்னன்னு தெரிய கள்ளக்கொட்டை வறுத்து அதில் போட்டு சோளமே இல்லாம போயிடுச்சு. எல்லாம் கடையில போய் சூப்பர் மார்க்கெட் தான் வாங்கணும் மாதிரி ஆயிப்போச்சு. இந்த சோளத்தை பொரிச்சுட்டு இல்லைங்களா, சோளத்தை வறுத்துட்டு அந்த பொரியில கள்ளக்கொட்டையை உடைச்சு போட்டுட்டு வறுத்து போட்டுட்டோம்னா அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமான இது. அதில் இருக்கக்கூடிய அந்த சத்து வந்து உடம்பு குழந்தைங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவை. அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணல நம்ம ஆளுங்க. அந்த கம்மங்கூழ் அவங்களுக்கு அப்பெல்லாம் இந்த லேப்லாம் கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேப்லாம் எதுவுமே இல்லாத ஒரு காலத்திலே வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம மக்கள் வச்சிருந்தாங்க. நிறைய அப்பெல்லாம் பஸ் கிடையாது, நடந்து தான் போகணும். இயல்பாக ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்ம ஊர்லேயே வயசானவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் பார்த்தா நம்ம பகிர்றது 25 வயசு பையனு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் வைக்கிறாங்க. ஒன்று சரக்கு அடிச்சுட்டு போய் வண்டி ஓட்டி சாவறான், இல்லைன்னா அவன் வந்து பெரும்பாலும் அப்படி தான் மரணம் வருது. பெரும்பாலும் சரக்கில் தான் வருது. அப்போது முதல்ல ஒழுக்கத்தை வந்து நாமளே நம்ம வாழ்க்கைக்கே அது தேவைப்படுது. நம்ம நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு ஆதரவு. அப்போ அந்த ஒழுக்கம், இந்த குடிக்காமல் இருக்கிறது, கஞ்சா அடிக்காமல் இருக்கிறது, பீடி சிகரெட் பிடிக்காமல் இருக்குதுன்றது அந்த குடும்பத்துக்கு அது தேவை. முதல் அவன் நீண்ட நெடுங்காலம் இந்த உலகத்தில் வாழனாலே இதெல்லாம் தேவை. அப்போது நாட்டில் எவ்வளோ அநியாயம் நடக்குது, கொடுமைகள் நடக்குது, அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம எல்லாரும் அமைதியாக இருக்கிறோம். அவன் போடுற சட்டத்தை நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ நமக்குள்ள ஒற்றுமை வேணும். நம்ம எல்லாத்தையுமே கேள்வி கேட்கணும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து சரியானதுக்கு நம்ம வந்து ஒன்றுபட்டு நிற்கிற அந்த இயல்பான பண்பு, ஒரு ஜனநாயக பண்பு நமக்குள்ள தேவைப்படுது. சாதியால், மதத்தால், இது வந்து இனத்தால் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த வேறுபாடுகளை வந்து ஒழிச்சு கட்டிட்டு எல்லோரும் மனிதர்னு சொல்லிட்டு ஒன்றுபடுறதுக்கு அதுக்கு என்னென்னலாம் தத்துவங்கள் இருக்கோ, என்னென்னலாம் அரசியல் இருக்கோ, என்னென்னலாம் தலைவர்கள் பாடுபட்டுருக்காங்களோ அந்த தலைவர்களை நம்ம படிக்கணும். படித்து நாம் எல்லாருமே முதல்ல ஒற்றுமையாக ஆகணும். அந்த ஒற்றுமையாக ஆகிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி குடும்ப விழாக்களில் நம்ம சந்திக்கிறது, பேசுறது, அரசியல் நிகழ்வு கூட நாட்டில் டிவியில் என்னன்னா அதுக்கு அரசியல்வாதியா அவன் ஏமாத்துருவேன், அவன் கொள்ளாடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. நாம ஓட்டு போட்டு தான் அவன் அரசியல்வாதி ஆகிறான். நாம ஓட்டு போட்டு தான் அவன் அதிகாரி ஆகிறான். நம்மளுடைய வரிப்பணத்தில் தான் அதிகாரிக்கு சம்பளமே போகுது. அப்போ அதிகாரிகள் எல்லாருமே நமக்கு வேலை செய்ய வைக்கப்பட்ட வேலைக்காரர்கள் தான். ஆனால் அதிகாரி பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுறோம், அதிகாரி பார்த்தாலே கை கட்டி நிற்கிறோம். அதுல இருந்துலாம் நம்ம விடுதலை வந்து நம்ம தன்னம்பிக்கை உள்ளவங்களா, தற்சார்பு உள்ளவங்களா, ஒரு தன்மானம் உள்ளவங்களா நம்ம எழுந்து நிற்கும் போது தான் இந்த அரசுகள் கூட அச்சப்படும். நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் எதையுமே எதிர்த்து கேள்வி கேட்போம்னு சொன்னால் ஒழுங்கான சட்டத்தை போடுவோம் இல்லைங்களா? அப்போது எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. மக்களாகிய நாம தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கணும். அதில் வந்து அம்மாவை பற்றி இந்த நாளில் எனக்கு அம்மாவை பற்றி எதுவும் தெரியாது, தோழர் சொல்லி தான் தெரியும். நம்ம கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருப்போம். உண்மையில் இந்த அனாதை இல்லையெல்லாம் பற்றி பார்க்குறோம் இல்லையா? இப்போ அனாதை இல்லை மாதிரியான விஷயங்களில் சில வயதான தாய்மார்கள் பஸ் ஸ்டாண்டில் நம்ம போகும்போது காசு கேட்குறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான நிலைமைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத விளக்குற மாதிரி ஒரு பாடலோட என்னுடைய இந்த ஒரு முன்னாடி ஒரு கலந்துரையாடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த தோழர் வந்து அந்த பாடலோட ஒரு அம்மா பாடுற மாதிரி ஏன் வந்து நான் பிச்சை எடுக்க வந்தேன் அப்படின்னு. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே, பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே, ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல, ஓடியாடி சம்பாதிக்கவும் என்னால் முடியல, ஓடியாடி சம்பாதிக்கவும் என்னால் முடியல, பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே, ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல, ஓடியாடி பாடுபடவோ என்னால் முடியல, ஓடியாடி சம்பாதிக்கவோ என்னால் முடியல. வாக்கப்பட்ட 8 வருஷம் புள்ளை இல்லாம தவிச்சேன்,
வாக்கப்பட்ட 8 வருஷம் புள்ள இல்லாம தவிச்சேன். மாலடின்னு சொன்னப்பெல்லாம் நெஞ்சு வெடிச்சு துடிச்சேன். புள்ள வர வேணும்னு போகாத கோயில் இல்ல, ஆனா பொறக்க நின்னு வேண்டாத சாமி இல்ல. புள்ள வர வேணும்னு போகாத கோயில் இல்ல, ஆனா பொறக்க நின்னு வேண்டாத சாமி இல்ல. இந்த சோறு கூட போடலனாலும் வருத்தம் இல்லடா, இந்த சோறு கூட போடலனாலும் வருத்தம் இல்லடா. உன்னை சுமந்த வயிற்றில் எட்டி உதச்சதை எப்படி சொல்லுவண்டா. பெத்தாலும் பெத்தேனே ஆம்பல புள்ளையா பெத்தேனே, அந்த புள்ள கூட எனக்கு சோறு போடல. ஓடியாடி சம்பாதிக்கவும் என்னால் முடியல, ஓடியாடி சம்பாதிக்கவும் என்னால் முடியல. 4 புள்ள நான் வளர்க்க மாடா உழைச்சேனே, 4 புள்ள நான் வளர்க்க மாடா உழைச்சேனே. வேலை செஞ்ச கூலியை எல்லாம் அப்பன் குடிச்சு செத்தானே, வேலை செஞ்ச கூலியை எல்லாம் அவங்க அப்பன் குடிச்சு செத்தானே. வேலை கிடைக்க நின்னு சுமந்தண்டா தட்டு மண்ணு, உனக்கு வேலை கிடைக்க நின்னு சுமந்தண்டா தட்டு மண்ணு. ஒரு பொண்ணு புள்ள கூட ஒன்ன பெத்தி இருந்தாலும், ஒரு பொண்ணு புள்ள கூட ஒன்ன பெத்தி இருந்தாலும், இப்ப கண்ட இடத்துல கையேந்தி பிச்சை எடுப்பேனா, இப்படி கண்ட இடத்துல கையேந்தி பிச்சை எடுப்பேனா. பெத்தாலும் பெத்தேனே ஆம்பல புள்ளையா பெத்தேனே, அந்த புள்ள கூட எனக்கு சோறு போடல. ஓடியாடி சம்பாதிக்கவும் என்னால் முடியல, ஓடியாடி சம்பாதிக்கவும் என்னால் முடியல. பெற்றவர்களை எந்த சூழ்நிலை கைவிட்டுறாதீங்க. நாம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்றதுக்கு, நாம நீண்ட நெடுங்காலம் வாழ்றதுக்கே அந்த தாய் தந்தையரை நாம காப்பாத்துறதுல தான் நமக்கு சக்தி கூடும் அப்படின்றத சொல்லி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இடம் தருகிறேன். இது வரைக்கும் நான் அம்மா பாடல்களை ஒரு 10 பாடல்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதில் என்னுடன் படித்த நண்பர், என் மீது அன்பும் பாசமும், நாங்கள் ஒரு குடும்ப உறவாக இன்றைக்கும் என்னுடன் பயணிக்கிற நண்பர் அயோத்தி அவர்களுடைய தாயாரும் என்னுடைய தாயாரும் ஒன்றுதான். என்னுடைய தாயார் இறந்து கூட ஒரு 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது 1ஆம் ஆண்டு என்பதால் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வை இங்கே முன்னெடுக்கணும். இந்த ஊரில் உறவு முறையை நாம் பலப்படுத்தணும், பேசணும், தாய்மையை பேசணும், தந்தை உறவுகளை பேசணும், அண்ணன் தம்பி உறவுகளை பேசணும் அப்படின்றது தான். இது வலியுறுத்துவதற்காக தான் இந்த நிகழ்வுங்க நாங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்காக யோசித்தோம். அது சூழலை சரியில்லாதனால நடக்கலை. நான் எழுதி அவங்க இறந்தப்போ நான் ஒரு வாரம் விட்டு இந்த பாட்டை எழுதி அயோத்திக்கு சொன்னேன். அது நினைவாக அது அழியக்கூடாதுன்றதுனால தான் இதை நான் ஒரு ஆவணமாக இதை கொண்டு வந்தேன். காசில்லாத காலத்துல காசியம்மா, என்ன பெத்த காசியம்மா, என்ன கரை சேர்த்த போராளி நீதாம்மா, பொது உடைமை தாயம்மா. காசில்லாத காலத்துல காசியம்மா, என்ன பெத்த காசியம்மா, என்ன கரை சேர்த்த போராளி நீதாம்மா, பொது உடைமை தாயம்மா. நீ பட்ட துயரங்கள் நெஞ்சுக்குள்ள இருக்கு, நெடுநாள் கனவு என்று வெறிச்சமாயிருக்கு. 10 மாசம் சுமந்து என்ன பெத்தெடுத்த, 10 மாசம் சுமந்து என்ன பெத்தெடுத்த, பக்கத்துணை படிப்புதான்னு பக்குவமா சொல்லிவிட்ட. சொந்த பந்தம் படிக்கல, சொத்து சுகம் ஏதும் இல்ல, சொந்த பந்தம் படிக்கவில்லை, சொத்து சுகம் ஏதும் இல்ல. சொல்லி சொல்லி என்னை வளர்த்த சொக்க தங்கம் நீதாம்மா, சொல்லி சொல்லி என்னை வளர்த்த சொக்க தங்கம் நீதாம்மா.
காசில்லாத காலத்துல காசியம்மா என்ன பெத்த காசியம்மா. வேண்டும் வரும் தந்திடுவாய் நீ ஏ வேதனையை துடை தெரிந்த தியாகத்தாய் நீ. வேண்டும் வரும் தந்திடுவாய் நீ என் வேதனையை துடை தெரிந்த தியாகத்தாய் நீ. எங்க குல தெய்வம் காசியம்மா நீ, எங்க குல தெய்வம் காசியம்மா நீ. என்னை கைபிடித்து கரை சேர்த்த கலைமகள் காசியம்மா. 5 பிள்ளைகளை ஈன்ற தாய் நீ, 5 பிள்ளைகளை ஈன்ற தாய் நீ. தந்தையை போல் கைபிடித்து அரவணைத்த அன்பு தெய்வம் நீ. தந்தையை போல் அரவணைத்து அன்பு தெய்வம் நீ. காசில்லாத காலத்துல காசியம்மா என்ன கைபிடித்து வளர்த்தது நீதாம்மா. எங்க முகவரிக்கு சொந்தக்காரினி, எங்க முகவரிக்கு சொந்தக்காரினி. என் மீது இரக்கங்காட்டி கட்டி அணைத்த தாயும் நீ. என் மீது இரக்கங்காட்டி கட்டி அணைத்த தாயும் நீ. தந்தைக்கு நிகரானவள் எங்கள் தாய், தந்தைக்கு நிகரானவள் எங்கள் தாய். எங்களை தாங்கி சுமந்த ஆலமரம் நீ. ஆலம் விடுதை போல கிளை பரப்பிய தத்துவம் நீ. ஆலமரம் போல் விடுதை போல கிளை பரப்பிய தத்துவம் நீ. காசில்லாத காலத்துல காசியம்மா என்ன பெத்து வளர்த்த காசியம்மா. என்ன கரை சேர்த்த போராளி நீதாம்மா. நன்றி. இதை ஒரு ரெக்கார்டில் பாடிதான் நல்லா இருந்திருக்கும். இதை நான் சும்மா பாடுடைய தியாகத்தை போற்றுவோம். எனக்கு நான் கடவுள் மறுப்பாளன், கடவுள் இல்லை இல்லை. பெரியார் சொன்னதை நான் முழுமையாக நம்புகிறவன். இருக்கிற வரைக்கும் நாம் சொந்த பந்த உறவுகளை, தாய் தந்தையை, அண்ணன் தம்பிகளை, அக்கா தங்கையை, நாம் உறவுகளை கைப்பிடித்து நடப்போம். எல்லோருடைய வாழ்வும் கொஞ்ச காலம்தான். உண்மையை சொல்கிறேன். நாங்கள் பேசினா ஒரு மணி நேரம் பேசுவோம். நானும் ஐயத்தி ஃபோனில் தொலை தூரத்துலேருந்து பேசுகிறாரு. நாம் பக்கத்து வீட்டில் இல்லை, போய் கேட்டுக்கிறதுக்கு, நலம் விசாரிக்கிறதுக்கு. இந்த உறவுகளை பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகளில் நாங்கள் போய் முன்னாடி நிற்கணுன்ற ஒரு அவா எங்களுக்கு. அதனால தான் 1000 வேலைகள் இருந்தாலும் அயோத்தியை நான் இந்த நேரத்தில், இந்த இடத்தில், இந்த தருணத்தில் சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலில் தான் நான் இங்கே வந்தேன். அம்மாவுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நம் உறவுகளை பலப்படுத்துவோம். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.